கொலகாரனை பத்தி ஏதாவது தெரியுமா? நீலம்பி அண்ணியுடைய தம்பி ரவி. அவரை பத்தி எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நல்லா தெரியுமே. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட நீங்க யாரும் வேற எதையும் கேட்காதீங்க. நானும் அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. இப்படி சொன்னா எப்படிமா? மாமாவை கழுத்து வச்சிருக்காங்க. ஒரு எப்படிப்பட்டவருமே தெரிய வேணாமா? விடு தெய்வாங்க, அத்தைதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அதான பார்த்தேன். என்னடா தாய்மாமனுக்கு இன்னும் வக்காலத்து வாங்கலையே. அம்மா, உங்களுக்கு நாளை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல நீங்களும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்ல போறீங்களா? பாரு, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. ஆனா நான் அவரை பத்தி பேச விரும்பல. உனக்கு இப்ப வீட்டுல என்ன நிலைமைன்னு தெரியும்ல. எனக்கு என் வீட்டுக்காரு நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும்னு இருக்கு. வேற எதுவுமே பேசவே வேண்டாம், புரியுதா? பேசாம இரு. நீ வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடலமா? ஒரு காஃபி சாப்பிடும் சூடா. சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அண்ணன் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருல, அண்ணன் கூட சாப்பிட்டுக்கிறேன். என்ன இப்போ? ஒரு பக்கம் மாமா வரப்போறாருன்னு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பதட்டமாவே இருக்கு. பதட்டமா இருக்கா? ஏன், என்னாச்சு கபிலன்? ஒருவேளை உங்க தம்பி சொன்ன மாதிரி மாமா வராம போயிட்டா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை கபிலன். நான் மாமா கிட்ட கேட்டிருக்கேன்ல, அவர் அப்பாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சார், உள்ள வரலாங்களா? ஐயா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காரு. இவ்வளவுதான் நம்ம வர சொன்னோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமா, ஐயாவை எதுக்காக இப்ப வர சொல்லிருக்கீங்க? எதுக்காக எல்லாரும் சொல்லிக்கிறீங்க? அத்தை, இன்னைக்கு என்ன நாள்? அப்பா அம்மாவோட கல்யாண நாள். அப்பா வரும்போது அப்பா அம்மா 2 பேரும் மாலையை மாத்தி புது ஜோடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குதான் நான் புரோகிதரை வர சொன்னேன். புரியுதா? ஒன்னால மட்டும்தான் புரியுதா? இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது. அவங்களால மட்டும்தான் வீட்டுல இருக்கிற மத்த பசங்களுக்கு எதுவுமே சொல்லாம இப்படி ஒரு பிளான் பண்ண முடியும்.